ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 18/11/2024 கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருடம், சோமவாரம், திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:08 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலையிலே 5 மணிக்கு ஏற்ற வேண்டும். மாலையிலே 5:30 விளக்கேற்றி விட வேண்டும். அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக விளக்கேற்றி விட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் காலை 7:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:56 வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 10:49 வரை தேய்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. இன்றைய நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் அந்த சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருளினாலே சிறப்பாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு, முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பயணங்களை அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள் இன்றைய நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் தேடி வரும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். ஆக இன்றைய நாள் மேஷராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் இன்றைய நாளிலே சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும். ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். தங்கமோ நகை வைரமோ வெள்ளியோ வாங்குவீர்கள். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகின்ற நாள். ஆக சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம்
நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். செய்தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். சிவன் ஆலயம் சென்று வாருங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தொழிலில் நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவன் ஆலயம் சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகல பாக்கியங்களும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்திலே கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள்.
சென்று தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பயணத்தை தொடங்குங்கள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகும். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவையும் இன்றைய நாளிலே எடுக்க வேண்டாம். இன்றைய நாளிலே கோளறு பதிகம் படியுங்கள், சிவபுராணம் படியுங்கள், சிவன் ஆலயம் சென்று ஒரு வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். சிவபெருமானுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். சென்று தீர வேண்டும் என்றால் விநாயக பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துவிட்டு செல்லுங்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். இன்றைய நாளிலே உங்களுக்கு சிவபெருமானை வணங்க வேண்டும். ஒரு வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வில்வமாலை வாங்கி சாற்றுங்கள். சிவபுராணம் படியுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவலிலே தூக்கத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். தூக்கம்
ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது. தூங்கவில்லை என்றால், ஒரு 2 நாட்கள் நாம் தொடர்ச்சியாக தூங்கவில்லை என்றால் நம்முடைய உடலும் மனமும் அசைந்து போய்விடும். அந்த அசதி மேலும் ஒரு 4 நாட்கள் தூங்கினால்தான் அது சரியாகும். அப்படி ஒரு அசதி நமக்கு ஏற்பட்டுவிடும். நம்மால் எந்த விதமான காரியங்களையும் செய்ய முடியாது. ஆகவே இந்த தூக்கமானது ஒரு மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாதது. தூக்கத்திலே தான் ஒரு மனிதன் தன்னுடைய மொத்த கவலைகளையும் மறக்கின்றான். ஆகவே தூக்கம் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். தூக்கம் இல்லை என்றால் உலகத்திலே பாதி மனிதர்கள் பைத்தியமாக அலைந்து கொண்டிருப்போம். ஆகவே அப்படிப்பட்ட அருமையான தூக்கத்தை பற்றியும் அதில் இருக்கின்ற ஆன்மீகம் சார்ந்த சித்தர்கள் சொன்ன தகவல்களையும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தூங்குவதற்கு ஏற்ற காலம் இரவு பொழுது மட்டும்தான் என்பது இயற்கை நமக்கு விதித்துள்ள விதிகளிலே ஒன்று. இன்றைய கால சூழலிலே பெரும்பாலானவர்கள் இரவு பணி செய்கின்றார்கள். அப்படி இரவு பணி செய்பவர்களுக்கெல்லாம் உடல் உபாதைகள் நிறைய ஏற்படுகின்றன என்பது இப்போதைய அறிவியல் உண்மை. ஆகவே இரவு பணியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சற்று உடல் உபாதைகள் அதிகமாக வருகின்றது. ஒரு சிலருக்கு மாரடைப்பு கூட ஏற்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சொல்கின்றார்கள், இரவு நேரங்களிலே வெகு நேரம் விழித்திருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு வெகு சீக்கிரமாக மாரடைப்பு ஏற்படுகின்றது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். ஆக இயற்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற காலம் தூங்குவதற்கு இரவு மட்டும்தான் என்பது விதிகளிலே ஒன்று. பூமியினுடைய தட்ப வெப்பநிலைகள் மாறி இரவிலே குளிர்ச்சி பொருந்திய சூழ்நிலைதான் அந்த தூங்குவதற்கு ஏற்ற காலமாக இருக்கின்றது. இரவிலே அதிக நேரம் விழித்திருப்பதால் நமக்கு மனமயக்கம் ஏற்படுகின்றது. சித்தமயக்கம் செறியும் புலத்தயக்க மெத்தனுக்கமைந்த மென்பவை கழித்த முற வண்டுஞ்சிலரை நாயாய் பன்னோய் கவ்வுமிரா கடுஞ்சிலரை நாயாய் பன்னோய் கவ்வும் மிரா கண்டும் சிலரை நம்பிக்கான் என்கின்றது சித்தர் வாக்கு. இதனுடைய விளக்கம், இரவிலே நித்திரை செய்யாதவர்களிடத்திலே புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலங்களில் சோர்வு, பயம், படபடப்பு, அக்னிமந்தம், செரியாமை, அதாவது நம்முடைய குடலானது செரியாமை, மலச்சிக்கல் போன்ற நோய்கள் எளிதிலே பற்றும் என்கின்றது சித்தர்களுடைய வாக்கு. இந்த சித்தர்கள் எல்லாம் ஆன்மீகத்தோடு அறிவியலை நமக்கு கலந்து சொன்னவர்கள். சித்தர்களுடைய பாடல்களை எல்லாம் நாம் படித்து அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல தவறுகளை செய்ய மாட்டோம். அதன் மூலம் நம்முடைய உடலானது நல்ல உறுதியாக இருக்கும். மேலும் சொல்கின்றார்கள், எந்த திசையிலே தலை வைத்து படுக்க வேண்டும் என்பது பற்றி சித்தர்கள் சொல்கின்றார்கள். அது என்ன என்பதை பார்ப்போம். மிகுந்த உத்தமம் கிழக்கு பார்த்து படுப்பது. கிழக்கு பகுதியிலே தலை வைத்து படுப்பது மிக உத்தமம் என்கின்றது. அதேபோல் ஓங்குயிர் தெற்கு, தெற்கு பக்கம் தலை வைத்து படுப்பது மிக மிக சிறப்பு என்கின்றது. மத்தியமம் மேற்கு, அதாவது சுமாரானது மேற்கு பக்கம் தலை வைத்து படுப்பது. மரணம் வடக்கு, மிகவும் தேங்காயை உடைத்தது போல் சொல்கின்றார்கள். கண்டிப்பாக வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்தால், அப்படி படுக்கவே கூடாது. படுத்தால் அது மரணகண்டத்தை தரும், நிம்மதி இழப்பை ஏற்படுத்தும் என்கின்றது சித்தர் பாடல்கள். ஆகவே இனிவரும் காலங்களிலே கிழக்கு திசையிலே தலை வைத்து படுப்போம், அது நமக்கு மிகவும் நல்லது. தெற்கு திசையிலே தலை வைத்து படுப்போம், அது நம்முடைய ஆயுளை கூட்டும். மேற்கு திசையிலே தலை வைத்து படுத்தால் அது கனவு மற்றும் அதிர்ச்சியை உண்டாக்கும். வடக்கு திசையிலே ஒருபோதும் தலை வைத்து தூங்காமல் இருப்போம் இனிவரும் காலங்களிலே. ஆகவே இந்த சித்தர் பாடல்களை எல்லாம் நாம் சரியாக படித்து அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செம்மையாக வாழலாம். வடக்கு திசை நோக்கி உறங்குதல் கூடாது என்பது
விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை இனிவரும் காலங்களிலே நாம் பின்பற்றுவோம். இதனை விஞ்ஞான ரீதியாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்பதுதான் மிக ஆச்சரியம். வடக்கு திசையிலே இருந்து வரும் காந்த சக்தியானது தலையிலே மோதும் போது அங்குள்ள பிராண சக்தியை அது இழந்து விடுகின்றது. இதனால் மூளை பாதிக்கப்படுவதுடன் இதய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி போன்றவை உண்டாகும் என்று அறிவியலும் ஒப்புக்கொள்கின்றது. மேலும் மல்லாந்து கால்களையும் கைகளையும் அகட்டி வைத்து கொண்டு தூங்கக்கூடாது. இதனால் நமக்கு தேவையான ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்காமல் குரட்டை உண்டாகும் என்று சொல்கின்றது சித்தர் பாடல்கள். அதேபோல் குப்புற படுக்கக்கூடாது, குப்புறப்படுத்து தூங்கவும் கூடாது என்கின்றது. அதேபோல் இடக்கை கீழாகவும் வலக்கை மேலாகவும் இருக்கும்படி கால்களை நீட்டி இடது பக்கமாக ஒரு கழுத்தி படுத்து தூங்க வேண்டும் என்று சொல்கின்றது. இதனால் வலது மூக்கிலே சுவாசம் சூரிய கலையில் ஓடும். இதில் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வெளியே செல்வதால் நீண்ட ஆயுள் வளரும் என்கின்றது சித்தர் பாடல்கள். மேலும் இதனால் உடலுக்கு தேவையான வெப்பக்காற்று அதிகரித்து பித்த நீரை அதிகரிக்க செய்து உண்ட உணவுகள் எளிதிலே ஜீரணமாகும். இதயத்திற்கு சீரான பிராணவாயு கிடைத்து இதயம் பலப்படும் என்கின்றது. ஆகவே வலது பக்கம் ஒரு கழித்து படுப்பதால் இடது பக்க மூக்கின் வழியாக சந்திரகலை சுவாசம் ஓடும். இதனால் 12 அங்குல சுவாசம் வெளியே செல்லும். இதனால் உடலிலே குளிர்ச்சி உண்டாகும். இரவிலே உண்ட உணவு ஜீரணமாகாமல் புளித்து போய் விஷமாக நேரிடும். சித்தர்கள் கூறியது அனைத்துமே நம் அனைவரின் நன்மைக்காக. இதை நாம் பின்பற்றி பயன்பெறுவோம். சிவ வழி சென்று நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அப்போது நம்முடைய ஜீவனானது சுகமான முறையிலே இருக்கும். வாழ்கின்ற காலம் வரை, இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலம் வரை நாம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ வேண்டும். படுத்தோமா இறந்தோமா என்று வாழ்க்கையை வாழ வேண்டும். படுத்தவுடன் இறப்பது என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. ஆனால் நாம் இந்த பாடல்களை எல்லாம் படித்து இதன்படி நடந்தால் நம்முடைய முயற்சியிலே பாதி வெற்றி பெறலாம். அதாவது உடல் உபாதைகள் இல்லாமல் வாழலாம். எனவே இந்த பாடல்களை எல்லாம் படித்து இதன்படி வாழ்வோம். சிவநெறிப்படி வாழ்ந்து நம்முடைய ஜீவனை சிறந்ததாக ஆக்கிக்கொள்வோம். வாழ்நாளை செம்மையாக மாற்றிக்கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.